விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அது மட்டும் இல்லை, வெளியூருக்கு, வெளிநாட்டுக்கு, வெளி மாநிலத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், பிஸ்னஸ் எப்படி இருக்குது, ஃபேவரபுளாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. குறிப்பாக நீங்கள் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னுமே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சபா சாரத்தில் இருக்கிறதுனால எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த வாரத்தில் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே, ஜூம்லேயே நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்கும். எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ லைஃப்பில் அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஒரு மேனாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறாரு. யாரெல்லாம் ஐடியில் இருந்தீங்களோ உங்களுக்கு அங்கே கண்டிப்பாக வேலை உண்டு. கடந்த காலங்கள் மாதிரி நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம், ஒரு சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு இந்த வாரத்துலேயும் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் மறுபடியும் சொல்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன், கவனமாக இருங்க. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாகவே இருக்குது. எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப், எதிர்பாராத நட்பு வட்டாரம், அதனால் நமக்கு நன்மைகள், மூத்த சகோதர சகோதரிகளான நன்மைகள், இது அத்தனையும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள், அல்லது அந்த பிரயாணத்துக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய காலங்கள் அல்லது பிளான் பண்ண வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையும் இந்த வாரத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி அப்படி இருந்தாலே நீங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இது ரெண்டுலேயுமே ரொம்ப கவனமாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் நவகிரகங்கள் இருக்க, நவகிரகத்தில் கூடிய சனி பகவானையும் குறிப்பாக தன்வந்திரி பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள்.